தடைகள் மலைகள் போல இருக்கும். There are some hindrance in your life as mountains. சின்ன செவரை ஏறி பாஞ்சிடலாம், ஆனா மலைகளை ஏறி பாய முடியாது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஆனா போற பாதை நிறைய மலைகள் இருக்குன்னா நம்ம அதை ஏறி இறங்கணும், இல்லை சுற்றிக்கிட்டு போகணும். ஆமாவா இல்லையா? அப்படியே நம்மளோட பாதை, நம்மளோட பயணம் ரொம்ப லேட் ஆகும். There will be a delay in your journey. அது சீக்கிரமா நம்ம போய் சேர முடியாது. என்ன காரணம்? அந்த மலைகள் நம்மளுக்கு முன்பாக இருக்குது, நம்மளோட லக்கைக்கு நடுவில் இருக்குது. It is in between the destiny that we want to go. அப்ப பாருங்க, இந்த மலைகள் ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்மளை ரிப்போர்ட் ரொம்ப சிரமப்படுத்தும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஈஸியா அங்க போய் சேரணும், அதோட பெரிய ஒரு மவுண்டன் இருக்குன்னா நீங்க சுத்தி இருப்பேன் டயர்ட் ஆவீங்க. இப்போ நம்ம எக்ஸாஸ்டட். ஏறி இறங்கினாலும் டயர்ட் ஆகுவீங்க. சாத்தான் வந்து சில நேரத்துல மலைகளை ஏன் கொண்டு வரான்னா நீங்க டயர்ட் ஆகணும். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களோட ஆவிக்குரிய பயணத்தை நீங்க எக்ஸாஸ்டடா ஆகணும். நீங்க கிவ் அப் பண்ணணும். ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாது, என்னால இது ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் ஏன் பாதியோட ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுறாங்க தெரியுமா? அவங்கனால தாங்க முடியல. என்ன என் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்குது, இப்படிதான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்குது, இன்னொரு 20% இருக்கலாம், ஒரு 10% இருக்கலாம், இன்னொரு 2% இருக்கலாம், இல்ல 1% இருக்கலாம். அதுக்கு முன்பாகவே என்ன பண்ணுவான்? கிவ் அப் பண்ண வைப்பான். இதனை எங்கன்னு சொல்றேன்னு பாருங்க, நீங்க பார்வோட நினைச்சதை பாருங்க. இந்த ஜனங்க கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க, அதாவது செங்கடலை தாண்டி அங்க போயிடலாம், அவ்வளவு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப நினைச்சா ஓகே நம்ம சேஃப் ஆயிட்டோம், வர மாட்டான்ட்டு பார்த்தா அவன் ரதத்தோட வந்து நிக்கிறான். கடைசி போட்டு அவன் என்ன பண்றான்? அழுத்துறான். கிவ் அப் பண்ணுவங்க, கிவ் அப் பண்ணி திருப்பி என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு பாக்குறான். இதுதான் சாத்தானுடைய உண்மையான நேச்சர். அவன் சொல்லுவதுதான் கடைசி எப்படியாவது நீங்க கிவ் அப் பண்ணி உங்க விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டுறணும். He wants you to renounce your faith in Christ. அதனால தான் நிறைய மலைகளை கொண்டு வருகிறோம். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், ஆனா அது செய்த நேரத்துக்கு நடக்காம தாமதிச்சு நடக்குதுன்னா அதுக்கு பேரு சாபம்னு சொல்லலாம். It means your journey is being cursed. The path is being cursed. நீ நடந்து போற பாதை நிறைய முள்ளுகள் இருக்குது, குழி இருக்குது, சபிக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம். சாபம் ஏன் உண்டாகுது? பாவத்தின் நிமித்தம் நடக்குது. பாவம் தான் முக்கிய காரணம் இந்த தடை என்ற மலைகள் உருவாகிறது. இப்ப எப்படி புரி வைக்கலாம்னா, மாம்சம், பாவம் எதை குறிக்குது? மாம்சம். Your sin happens through your flesh. மாம்சம் தான் என்ன பண்ணுது? பாவத்தை செய்ய வைக்குது. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் அங்க கால் எடுத்து வைக்க முடியல, ஏன் கானானுக்குள்ள போக முடியலன்னு பாத்தீங்கன்னா உங்க மாம்சம் தான் அதுக்கு முக்கிய காரணம். In other words, you are the real cause, real hindrance for the will of God to be complete in your life. நீங்களே தேவன் சித்தம் நடக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறீங்க. உங்களோட ஃபிளஷ், உங்களோட மாம்சத்தை நிச்சயம் அடக்க முடியல, ஆசைகளை அடக்க முடியல, அது நிமித்தம் நீங்கள் பாவத்தில் விழுகும் பொழுது இது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணுது. அது என்னது? சாபம். It is a curse. See, daily we are going through temptations. ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகள் இருக்குது. மனுஷனுடைய சோதனைக்கு முடிவே இல்லை. இது பண்ணிட்டா சரியாயிரும் இல்ல, அடுத்து வேற ஒரு சாப்டர், அடுத்த சீசன் உண்டாகும், அடுத்த ஒரு காரியம் நடக்கும். இது விடாம போயிடும். sin, there is no end for sin. There is no end for பாவத்துக்கு முடிவே இல்லை. பாவம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைன்னு சொல்ல விதவிதமா வந்து சார் உங்ககிட்ட எல்லா வயசுலயும் எல்லா இடத்துலயும் நீங்க சோதிக்கப்படுவீங்க. அங்க ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், ஆவியானவர் ஜெயிக்க நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா பாவம் தோத்து போயிடும். மாம்சம் ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் விலகிடுவார். பரிசுத்தாவி விலகிட்டாருன்னா you are the same old man, old person, அதே பழைய மனுஷன் தான் நீங்க. அப்ப உங்க மேல வர வேண்டிய எல்லா சாபமும் வந்து வாய்க்கும். அதான் நம்ம கிருபையால வாழணும்னா பரிசுத்தாவி இணைந்து வாழணும். And then he will override all the curses that has supposed to come upon you. உங்க மேல வர வேண்டிய எல்லா சாபத்தையும் அவர் ஓவர்ரைட் பண்ணுவார். பட் நம்ம ஆவிக்கு ஏற்றபடி வாழாட்டினா இதெல்லாம் நடக்கணுமோ அது நடக்கும். அதான் இந்த தாமதம், அதான் இந்த மலைகள். அப்ப நம்மளோட வாழ்க்கையில சில மலைகள் இருக்குது, நம்ம அந்த பக்கம் அக்கறைக்கு போக முடியல, நடுவில் பெரிய மலை ஒன்று இருக்குது. Have you ever wondered why? ஏன் ஆண்டவரே இந்த மலை நவுத்தி போடுங்க, பார்த்தோம் நவுத்தி போடுங்க, அது பிரச்சனை. கர்த்தரா அனுமதி கொடுத்த ஒரு காரியம். ஆனா இது நம்மளா கொண்டு வந்த மலை, சாத்தா நம்மளே யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தது மட்டும் ஒரு பாயிண்ட், அது சாத்தா ஆண்டவர்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வேண்டியது கொடுத்த மலை. அது நமக்கு ட்ரையல், ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. ஹல்லேலூயா.
ஆனா இந்த ரெண்டாவது பாயிண்ட் தெரியுமா, இது நம்மளா தேடிக்கிடுது. சாத்தான் நம்மள யூஸ் பண்ணி நம்மளுக்கு தடையை உண்டாக்கிட்டான். The real enemy is not the devil. We are the real enemy for ourselves. நம்மளுக்கு எதிரினா சாத்தான் இல்ல, நம்ம தான் நம்மளுக்கு பெரிய எதிரி, நம்முடைய மாம்சம். நல்லா ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு தாமதம் இருக்குது, இவ்வளவு தடைகள் இருக்குது. ஏன்? ஒரு காலத்தை கர்த்தர் சொல்லியும் மீறி போய் விழுந்தீங்க, அது மீறி போய் கர்த்தர் செஞ்சீங்க. It is because of a rebellion spirit within you. தேவனுடைய வார்த்தையை மீறுகிற அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தபடினால் நீங்க இந்த பாவத்தை விழுந்தீங்க. இன்னைக்கு உங்களோட பாதையில தடையை பாக்குறீங்க. பிசாசு மலையை போய் பாடி இருக்கிறோம். இந்த தடையில நம்ம உடைத்தே ஆகணும், இந்த சாபத்தை நம்ம உடைத்தே ஆகணும். ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? மறுபடியும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழணும். When you get back to the spirit of the Lord, he overrides all the curses. நீ பாவமே செய்து நின்று இப்ப நான் மறுபடியும் பரிசுத்த இணைக்க நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க பாவிகள் என்று எண்ணப்பட மாட்டீங்க, நீதிமான்கள் என்று எண்ணப்படுவீங்க. இந்த மலைகளை எப்படி நகர்த்த முடியும்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா. நான் உங்களை இன்னைக்கு கேட்கிறேன், நீங்க உண்மையா ஆண்டவரை எல்லாத்துலயும் கீழ்ப்படுகிறீங்களா? எல்லா காரியத்திலையும். அதாவது நான் ஒரு 9 காரியம் விட்டேன் பாஸ்டர், இன்னும் 1 தானே, அதை ஆண்டு புரிஞ்சு இல்ல, 10லையும் கீழ்ப்படுங்களா? 10 சொன்னா 10யும் கீழ்ப்படுகிறீங்களா? சில பேர் இல்லை, எங்களுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார், அப்படி ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. நீங்க உண்மையா தேவனுடைய வார்த்தையின் பேர் நடக்கிறீங்களா? பரிசுத்தமா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க பரிசுத்தமா இருக்க இன்றைக்கு ராத்திரி நீங்க முயற்சி எடுத்தாலே போதும், இன்னைக்கு நீங்க அதை தீர்மானம் எடுத்தாலே போதும், மறுபடியும் பரிசுத்த ஆவி உங்களை எடுத்துக்கொள்வார், பாதைக்குள்ள கொண்டு போவார். The Spirit of God once again, he will adopt you again in his journey. It is never too late. உயிரோடு இருக்க நாளெல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ், செத்துட்டா தான் நமக்கு சான்ஸ் இல்லை. If you are still alive, there is still a chance for you to repent and live right before God. சில பாவத்துல அடிமைத்தனம் நீங்க இருக்கிறீங்க, விழுந்து கிடக்கிறீங்க, நீங்க வெளியே வாங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நீ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். He is setting you from the sins, the secret sins. எதெல்லாம் குழியா இருக்குதோ அதெல்லாம் மேல அப்படியே சமமா கொண்டு வருவார். ஒரு ரோட்ல நிறைய குழி, அதெல்லாம் நேரா தார் போட்டு மூடாம பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த எவ்வளவு பெரிய ஆழமான பள்ளம் இருந்தாலும் அதை கர்த்தர் உயர்த்தி சமமா நம்ம மாற்றுவார். மலைகள் ஆகுமா? தாழ்த்தப்படும். உயரமான மலைகள் தாழ்த்தப்படும். அப்படின்னா அந்த ரோட்டை, அந்த பாதையை ஆண்டவர் உங்களுக்கு லெவலாக மாற்றுவார். உங்களுக்கு நீங்க நடந்து போறதுக்கு, கடந்து போறதுக்கு, சீக்கிரமா எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்றதுக்கு உங்களுக்கு பாதையை கர்த்தர் உருவாக்குவார். ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியோடு இணைக்க ஆரம்பிக்கணும். You must come back with the Spirit of God once again. இந்த மலைகள் இன்னைக்கு ராத்திரி உடைய போது, இந்த சாபங்கள் உடைய போது, உங்களுக்கு பாதையை கர்த்தர் உருவாக்க போகிறார். நீங்க ஆவியில நிரம்பும் பொழுது you are more than a conqueror. I'm telling you. இதெல்லாம் கை மீறி போச்சோ அதெல்லாம் கைக்குள்ள அடங்கி வர தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்தெந்த பாவத்துல அடிமையா இருக்கீங்க அதெல்லாம் நீங்க உடைக்கப்பட போகுது. Every sin shall be broken tonight. அது மலை போல உட்கார்ந்து சொல்லலாம், பாஸ்டர் என்னால இது தாண்டி வர முடியல, மேற்கொள்ள முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முடியாது ஒன்றே இல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பும் பொழுது அந்த பாவம் உங்களை விட்டு ஓட போகுது. அவர் உங்களுக்குள்ள வரும்போது அந்த பாவம் விட்டு விலகி ஓட போகுது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நல்ல வாக்கு தத்தங்களுக்குள்ள காலை எடுத்து வைக்க போறீங்க.